அவன் சொல்றானா, ஹே ராமா, உம்மால நான் என்னுடைய பாவனமாச்சு என்னுடைய ஜென்மா, நான் இங்கேருந்து புறப்பட்டுட்டேன். இப்போ நீங்க 2 பேர் போக வேண்டிய இடம் என்னன்னா, கொஞ்ச தூரம் போனா சரபங்கர்னு ஒரு மகரிஷி இருப்பார், அவர் உங்களுக்காக காத்துட்டு இருக்கார், அங்க போங்கோ அப்படின்னு அவன் திவ்ய லோகத்துக்கு, உத்தமமான லோகத்துக்கு போயிட்டானான். ராமபிரான் சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு போறாரு. இந்திரன் பேசிட்டு இருக்கான். ராமன் வராதுன்னு நினைச்சு நான் தெரியுது பாரு, ராமன் மாதிரி இருக்கு, நான் புறப்படுறேன்னு இந்திரன் ரதத்தை எடுத்துட்டு கிளம்பிட்டான். ராமபிரான் வரார். சரபங்கர் அவரை வரவேற்கிறார். வரவேற்றுட்டு வேணுங்கிற உபச்சாரங்களை பண்றார். பண்ணிட்டு ராமன் கேட்கிறாரா, என்ன இந்திரன் வந்துட்டு போறானா, ரதம் போறதேன்னாராம். ஆமா, இந்திரன் வந்துட்டு போறான், நீங்க தபஸெல்லாம் உங்களுக்கு சித்தி ஆயிடுத்து, ஏன் இன்னும் இங்க இருக்கீர், வாரும் அழைச்சின்னு போறேன், இந்த க்ஷணம் வாரம் அழைச்சின்னு போறேன்னு. நான் சொன்னேன், ராமன் வந்துட்டு இருக்கார், பரமாத்மா ராமனுடைய அவதாரமா வந்துட்டு இருக்கார், ராமன் நம்முடைய ஆசிரமத்தை தேடி வந்துட்டு இருக்கிறதுனால அவரை சேவிச்சுட்டு புறப்படுறேன் அப்படின்னு தள்ளி போட்டாராம். தன்னுடைய இதான மரணத்தை தள்ளி போட்டாராம். அப்படிப்பட்டதான மகரிஷியாம். ராமனுடைய திருமுன்பு யோகாக்னியினால சரீரத்தை தியாகம் பண்ணி ஆச்சரியமான திவ்யமான ஜோதிஷானது அப்படி புறப்பட்டு மேலே போச்சான். அப்படி சரபங்கர் அங்கிருந்து சரபங்கருடைய ஆத்மா பிரிஞ்சுது. மகரிஷிகள்லாம் பாம்பு எப்படி சட்டையை உரிக்கிறதோ அந்த மாதிரி சரீரத்தை பற்றி கவலைப்படாதபடிக்கு சர்வசாமான்யமாக அப்படி அந்த சட்டையை உரிச்சிட்டு போகிற மாதிரி சரீரத்தை விட்டுட்டு புறப்பட்டு விடுவாளாம். அப்படிப்பட்டதான மகா ஞானிகள் அந்த சரபங்கர் கிளம்பும்போது சொல்கிறார், அப்பா இப்படியே போங்கோ, சுதீக்ஷனுடைய இதான ஆசிரமம் வரும், அந்த ஆசிரமத்துக்கு போங்கோ, மீதி அவர் வழியை உங்களுக்கு காட்டுவார் அப்படின்னு சொல்லி சரபங்கர் அவர் தேஜஸோட கூட அப்படி போயிட்டார். ராமபிரான் அப்படி நிற்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறார். அநேகமான மகரிஷிகள்லாம் அங்கே வந்திருக்கா சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு. ஏன்னா ராமனை பார்த்து திவ்ய தேஜஸோடு இருக்கக்கூடிய அவரை பார்த்து அவர் இடத்துல பிரார்த்திக்கிறா. ஊச்சுஹூ பரம தர்மஜ்ஞம் ரிஷி சங்காக சமாஹிதாக ஏஹி பஸ்ய சரீராணி முனீனாம்